بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. الحمد لله رب العالمين. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها. கணியத்திற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக, பொறுப்பாளிகளாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சில செய்திகளை மட்டுமே இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பிஜேபியை சேர்ந்த கல்யாணராமன் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகளார் அவர்களை பொய்யான ஒரு அவதூறை சொன்னதற்காக ஜனநாயக அடிப்படையிலே நம்முடைய கண்டனத்தை அரசுக்கு தெரிவித்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஒரு அநியாயம் நடக்குகின்ற பொழுது கையால் தடுக்க வேண்டும் அல்லது வாயால் சொல்ல வேண்டும் அல்லது மனதால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக கையால் தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைக்கு நமக்கு ஏற்படாத காரணத்தினால் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய பேச்சு உரிமையின் மூலமாக அதை கடுமையாக கண்டித்திருக்கின்றோம். இந்த கடுமையாக கண்டிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் அவர்களை மூமின்கள் எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினானோ அந்த நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்நபியு அவுலாவில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிருக்கு மேலாக இந்த நபியை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட காரணத்தினால் நம்முடைய செல்வம், மனைவி, மக்கள், பொருளாதாரம் அனைத்தையும் விட இந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், எந்த அடிப்படையிலே இருப்பார்கள் என்று அவருடைய உருவம் கூட நமக்கு தெரியாது. அவருடைய பெயர் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற அடிப்படையிலே நமக்கு தெரியும். அந்த பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டால் நாம் களத்தில் இறங்கி கொதிக்குகின்றோம். நம்முடைய கண்டனத்தை பல வகையிலும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே சூழ்நிலையில் நீங்கள் உலகத்தை பார்த்தால் பல மதங்கள் இருக்கின்றன, பல கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த மதத்தினுடைய தலைவர்களை பற்றியோ அல்லது அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளை பற்றியோ அந்த மக்கள் கடுமையாக, மோசமாக, அசிங்கமாக விமர்சனம் செய்தாலும் கூட அந்த சமூகத்திற்கு எந்த ஒரு கோபமும் வருவதில்லை, எந்த ஒரு ஆத்திரமும் வருவதில்லை. அதற்காக அவர்கள் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிப்பதும் இல்லை. உதாரணத்திற்காக இந்தியாவிலே இருக்கக்கூடிய கடவுள்கள், இந்து கடவுள்கள், அந்த இந்து கடவுள்களை திரைப்படத்திலே எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கின்றார்கள் தெரியுமா? அசிங்கமாக, ஆபாசமாக, அருவருக்கத்தக்க அடிப்படையில் அந்த கடவுள்களை வணங்கக்கூடிய புனிதர்கள் என்று சொல்லக்கூடிய எஸ்.வி. சேகர், ஒய்.ஜி. மகேந்திரன், கமலஹாசன், ரஜினிகாந்த், லூஸ் மோகன், கவுண்டமணி, செந்தில், வடிவேல், அந்த கடவுள்களை ரொம்ப கேவலமாக சித்தரிக்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் கைகொட்டி சிரித்துகின்றார்கள், அதை பார்த்து ரசிக்கின்றார்கள். அதே போல கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த இயேசுநாதர்
அந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருமணமாகவில்லை, குழந்தை குட்டிகள் இல்லை, அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் ஆங்கிலத்தில் சில படங்களை எடுக்கின்றார்கள். டேவின்சி கோட் என்று சொல்லக்கூடிய ஒரு படம். அதில் இயேசுநாதர் திருமணம் செய்கின்றார்கள், குழந்தைகளை பெறுகின்றார்கள். அவருடைய அந்த பைபிளுடைய கலாச்சாரத்தையே தவிடுபொடியாக்கக்கூடிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் படத்தை எடுக்கும் பொழுது கூட அந்த சமூக மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை, கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. எல்லோரும் அமைதியாக அந்த படத்தை பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி ஒரு சின்ன அவதூறு வந்தாலும் கூட ஒட்டுமொத்த உலகமும் கொந்தளிக்கின்றன. இந்த கல்யாணி அல்ல, உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி ஒரு கேலி சித்திரமோ அவதூறோ சொன்னால் ஒட்டுமொத்த உலகமும் தெருவிலே வந்து நிற்கின்றன, தன்னுடைய கண்டனத்தை எல்லாம் தெரிவிக்கின்றனர். அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, பெயர் தாங்கிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. நாம் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய என்னுடைய இறை தூதர் அவருடைய காலிலே ஒரு முள் தைத்தாலும் கூட என்னுடைய உயிரை விடுவேன் என்று உலகத்தில் கடந்த காலகட்டத்தில் நிகழ்காலகட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன தகுதியை சொன்னானோ அந்த தகுதியை கீழையும் இறக்கக்கூடாது, மேலையும் தூக்கவும் கூடாது. இடையிலே அமெரிக்காவில் டெர்வி ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு திரைப்படத்தை எடுக்குகின்றார். யூடியூபிலே அந்த படத்தை போடுகின்றார். நபியை ஒரு கேவலமாக சித்தரித்து பல நாட்கள் உலகத்தில் பல நாடுகளிலே ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள். எந்த அளவிற்கு என்றால் சென்னையிலே அமெரிக்காவுடைய தூதரகம் பல மாதங்கள் பூட்டி கிடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அங்கிருந்து அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் இருந்து எங்கள் தூதரகத்துக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உலக வரலாற்றிலே இதுபோல எங்கேயும் இல்லை. அந்த கண்டனங்களோடு மக்கள் நின்று கொண்டார்களா? இல்லை. நபியை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர் செய்த செயலை பற்றி, அவருடைய பிரச்சாரம், அவர்கள் கொண்டு வந்த கொள்கை, கோட்பாடு, குரான் அனைத்தையுமே உலகத்திலே மக்கள் பிரச்சாரமாக இணையதளத்திலே போடக்கூடிய இன்னொரு பணியும் நடந்து கொண்டது. இந்த டெர்வி ஜோன்ஸ் யூடியூப் உடைய அந்த படத்திற்கு பிறகு 3 நாட்களில் கூகுள் என்று சொல்லக்கூடிய இணையதளத்திலே 30 கோடி மக்கள் யார் இந்த முகமது என்று பெருமானாரை ஆய்வு செய்யக்கூடிய அடிப்படையிலே கூகுள் என்ற இணையதளத்தில் எதையும் பார்க்கவில்லை, நபிகளாரை பார்த்தார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கட்டத்திலே உலகம் உயர்த்தியது. அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை, அங்கிருந்து ஒரு செய்தி வருகின்றது. அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தில் உலகத்திலேயே சிறந்த ஒரு மனிதனுடைய உருவத்தை வைக்க வேண்டும், கொள்கையிலே, நீதியிலே, நேர்மையிலே, நடவடிக்கையிலே மக்களோடு பழகக்கூடிய சிறந்த தலைவர் யார் என்று பார்க்கிறாங்க. காந்தி, புத்தர், இயேசு, நிறைய பேர். அந்த பட்டியலில் எல்லாவற்றையும் கணித்துவிட்டு முகமது தான் இதற்கு தயாரானவர், தகுதியானவர் என்று ஒரு உருவத்தை வரைந்து அது முகமது என்று சொல்லி அந்த இடத்திலே வைக்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கிறாங்க என்று மகிழ்ச்சி அடையவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவத்தை ஒழிப்பதற்காகவும் உருவத்தை அழிப்பதற்காகவும் வந்தார்கள். அவர்கள் பெயரால் அந்த உருவம் இருக்கக்கூடாது எடு என்று ஒரு ஆர்ப்பாட்டம், அதையும் நீக்குவதை போல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்திற்கு இழுத்து வந்தாலும் அல்லது அவருடைய கண்ணியத்தை வரம்பை மீறி புகழ்ந்தாலும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒத்துக்கொள்வதில்லை. ஏன்? நமக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த திருமறை குர்ஆன் நம்மை அப்படி பாடம் எடுத்தது. நமக்கு அல்லாஹ் காட்டிய அந்த அழகான இஸ்லாம் என்ற அந்த வழிமுறை இருக்கின்றது அல்லவா, அல்லாஹ் நம்மை பக்குவப்படுத்துகின்றான். அது ஒன்றுதான் காரணம். இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை கேலி சித்திரமாக அவதூறு சொல்கின்றார்கள் என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கல்யாணி அல்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம். இந்த நாட்டை இந்து நாடாகத்தான் நாங்கள் ஆக்குவோம். 1921 அன்றைக்கு RSS ஆரம்பிக்க போகின்ற பொழுது இந்து மகா சபையினுடைய முதல் தீர்மானம் இந்தியாவை இந்து நாடாக ஆக்க
இஸ்லாம் தான் இதற்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கின்றன. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும். அது எந்த வழியிலே அழிக்க வேண்டும்? குர்ஆனிலே கை வைக்க முடியவில்லை, குர்ஆனை மாற்ற முடியவில்லை. அல்லாஹ் அந்த வேதத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லிவிட்டால் அதிலே அவருடைய விளையாட்டு நடக்கல. அவர் ரசூலுல்லாஹ் மீது இந்த மாதிரி கலங்கத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். மாறாக அவர்களுடைய சதி திட்டத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்திக் கொண்டுதான் இருக்கிறார். எந்த அளவிற்கு பயப்படுகின்றார்கள் தெரியுமா? மகாராஷ்டிரத்தில் ஜாகிர் நாயக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்லாமிய பிரச்சாரத்தை பண்றாரு. நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர், IAS, IPS அப்படியே கன்வெர்டட் ஆகி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், முடியல. கடைசியில ஒரு தீவிரவாதியுடைய ஒரு முத்திரையை குத்திவிட்டு அவரை இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். ஜாகிர் நாயக்கை துரத்துவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாத்துடைய வளர்ச்சி தான் காரணம். இந்த நாட்டிலே மதமாற்ற தடை சட்டத்தை எதுக்கு போட்டாங்க? எந்த மதத்துக்கு வேண்டும் போய்க்க, இஸ்லாத்துக்கு போயினாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு போய்விட்டால் நீங்கள் திரும்பவும் தாய் மதத்திற்கு வர வேண்டும் என்ற வலுக்கட்டாயமாக செய்கின்றதையும் பார்க்கின்றோமா இல்லையா? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, நீங்க இந்த பாங்கு சொல்லக்கூடிய குடுவை இருக்கா இல்லையா, அதை வைக்கக்கூடாது. அந்த தீர்ப்புல வக்கீல் போய் ஆர்குமெண்ட் பண்ணி எதுக்குப்பா பாங்கு சொல்றதை நிறுத்துற, ஏன் அந்த குடுவையை எடுக்கிற, கோயில்ல இருக்குது, அரசியல் கட்சிகள் இருக்கு, சர்ச்சில் இருக்கு, ஏன் முஸ்லீம் மட்டும் பாங்கு சொன்ன? ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அந்த பாங்கு ஓசை என்று நெஞ்சம் பொழக்குது. 5 நேரமும் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், 5 நேரமும் முகமது பெரியவன், முகமது, 5 நேரம் தொழுகைக்கு வா, தொழுகைக்கு வா, 5 நேரமும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போறான், என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போறான், வாய் 5 நேரமும் கூப்பிடுறான். காலையில் தூங்க முடியல, அல்லாஹ் அக்பர் தாங்க முடியல. இஸ்லாமிய பிரச்சாரம் போகக்கூடாது என்பதற்கு அந்த ஸ்பீக்கருடைய வேல்யூவை கம்மி பண்ணு. சில இடங்களில் ஸ்பீக்கரை வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய பயம்தான் காரணம். ஒடிசாவுடைய ஒரு நீதிபதி கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரதம மந்திரி மோடிக்கு கடிதம் எழுதுகிறார். இது ஒரு நீதிபதி செய்யக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு தடைகள் போட்டாலும் கூட இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. மதம் மாற்ற தடை சட்டம், தாய் மதத்துக்கு வா, என்னென்னமோ போட்ட, முஸ்லிம்களை கொல்லற, ஆனால் இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து. இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வை நீங்கள் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக 2050 இந்த நாடு முஸ்லிம் நாடாக மாறிவிடும். ஒரு பிரதம மந்திரிக்கு ஒரு நீதிபதியினுடைய கடிதம் பயம்தானே காரணம். முஸ்லிம்களை பார்த்து அவர்களுக்கு பயமில்லை, இஸ்லாத்தை பார்த்து பயம். அது இன்னைக்கும் பயம், அன்னைக்கும் பயம், எதிர்காலத்திற்கும். ராமகோபால் அவரிடத்துல சத்தியம் டிவியினுடைய ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறார். மௌத்தா போன ராமகோபாலன் அவரிடத்துல அவர் கேட்கிறாரு, நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளரக்கூடாது என்பதற்கு கடுமையான தடை சட்டத்தை போடுறீங்க, மதமாற்ற தடை சட்டத்தை போடுறீங்க, கடுமையான நிபந்தனைகளை எல்லாம் நீங்க போடுறீங்க. ஆட்சி உங்களிடத்தில் இருக்குகின்றது, அதிகாரம் உங்களிடத்தில் இருக்குகின்றது. ஆனால் நாளுக்கு நாள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகின்றது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? ராமகோபால் ஆமா ஒத்துக்கிற, மாற்றுக்கிறது இல்லை. என்ன காரணம்? எவ்வளவோ கட்டுப்பாடுகளை போட்டாலும் கூட அந்த மதத்தில் இந்துக்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள் கூட்டமாக போறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வர வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? அதுதாங்க இன்னைக்கு வரைக்கும் புரிய மாட்டேங்குது. காரணத்தை சொல்ல முடியல. பாபர் மஸ்ஜிதை இடித்த அந்த நபர் 90 பள்ளிவாசலை கட்டித்தரக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டினானா இல்லையா? டாடா பிர்லா இருக்கார் இல்லையா, பிர்லாவுக்கு இந்தியாவிலே பல அதிகமான கோயில், அந்த கோயிலுடைய தல
எல்லாத்துக்கும் விடுங்க. நம்மளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய அத்வானி குடும்பத்திலே இஸ்லாம் நுழைந்து விட்டன. முரளி மனோகர் ஜோஷியுடைய மருமகன் ஒரு முஸ்லீம். பாபரி மஸ்ஜிதை இடிப்பதற்கு காரணமாக இருந்த கல்யாண் சிங்கினுடைய குடும்பத்திலே இஸ்லாம் நுழைகின்றன. மிகப்பெரிய சூத்திரக்காரனாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியருடைய மகள் திவ்யா, அவளும் இஸ்லாமியர். அவர்களுடைய கோட்டை கொத்தளத்திலே கூட இஸ்லாம் உள்ளுக்களை கொண்டு ஆட்டம் காணக்கூடிய அடிப்படையிலே இருக்குகின்ற அந்த பயம்தான் காரணம். எதுவும் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணை. எப்படியெல்லாம் இஸ்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. எப்பேற்பட்ட தடைகள் வந்தால் இன்றைக்கு தீவிரவாதிகள் என்று பல பெயரிலே உலகத்திலே அறிமுகம் செய்யக்கூடியவர்களை இஸ்லாமியர்களாகத்தான் செய்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால் 18,000 பேர் ஜெர்மனியில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். ஜெர்மனிய வரலாற்றில் இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை. ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? ஜெர்மன் இஸ்லாமிய வளர்ச்சி நாளுக்கு நாள் சீக்கிரமாக லண்டனும் ஜெர்மனும் இஸ்லாமிய நாடாக மாறிவிடுவோம். இதற்காக ஆர்ப்பாட்டம். சைனாவில் முஸ்லீம்களை கொண்டு வந்து ஒரு இடத்தில் அடைத்து சித்திரவதை செய்கின்றார்கள். அந்த சித்திரவதை செய்யும் பொழுது என்ன சொல்லி செய்யறாங்க தெரியுமா? கம்யூனிஸ்ட கொள்கையில வா, இஸ்லாத்தை கடைபிடிக்காத, தொழுகாத, நோன்பை வைத்தவனை கீழே படுக்க வச்சு பிராந்தி ஊத்துறான். ஏன்? இஸ்லாமுடைய வளர்ச்சி நாட்டுக்கு பெரிய ஆபத்து. அப்ப இந்த உலகத்திலே ஒட்டுமொத்தமான பயம், அந்த பயம் இந்தியாவிலும் கவ்விக் கொண்டிருக்கின்றன. பயத்தினுடைய மிக கோர தாண்டவம் என்ன தெரியுமா? சமீபத்திலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோமன் கேத்தலிக்ஸ் ஒரு பாதிரியார் வேதனையோடு ஒரு செய்தியை சொல்றார். நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு வருவது குறைந்து கொண்டே இருக்கின்றன. பைபிளை படிப்பதும் குறைந்து கொண்டே இருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எவனும் வரலங்கிறதுக்காக ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில சர்ச்சை வடிவம் செஞ்சு அதில் இயேசுநாதரையும் மரியம் அவர்களையும் அதில் உருவமாக வச்சு மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சர்ச்சு வருது. நீ வராட்டியும் பரவாயில்ல, நான் இருக்கிற இடத்துக்கு இயேசுநாதரை அழைத்து கொண்டு வருகின்றேன். அங்கேயாவது வந்து இயேசுவை வணங்கிட்டு போலாம். கொண்டு போய் வண்டியை நிறுத்தி ஆரன் அடிக்கிறான், பெல் அடிக்கிறான், இயேசு வந்துட்டாரு. சர்ச்சுகளிலே வணக்க வழிபாடு நடக்காத காரணத்தினால் பல சர்ச்சுகள் கிளப்புகளாக பூட்டி கிடக்குது. அமெரிக்காவுடைய சமீப கால புரட்சி என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் சர்ச்சுகளை வாடகைக்கு எடுத்து சில சர்ச்சுகளை விலை கொடுத்து வாங்கி இயேசுவையும் அவருடைய தாயாரையும் அங்கிருந்து பெயர்த்து விட்டு அந்த இடத்தில் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசலாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். நான் சொல்லல, இன்றைக்கும் இணையதளத்தில் புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த பாதிரியார் கண்ணீர் விட்டு அழுகிறார். வாங்க வாங்க. லண்டன்ல மிகப்பெரிய ஒரு நூல் நிலையம், அந்த லைப்ரரியில கிடைக்காத புத்தகமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகமும் இருக்கு. பைபிளை ஆயிரக்கணக்காக அடுக்கி வச்சிருப்பான் பல மொழிகளிலே, இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, மலையாளம், தமிழ் என்று. அதே நேரத்தில் குரானை கொண்டு வந்து மிரடாக்கள் பீர்த்தாருடைய குரானை கொண்டு வந்து ஒரு சில நூறு வைக்கிறாங்க. அந்த குரான் ஒரு மாதத்தை காண போயிருக்கு. அடுத்து இரண்டாவது கொண்டு வந்து சில 100 குரான்களை வைக்கின்றார்கள், அதுவும் போகுது. குரானை வைக்கின்றார்கள், குரானை மக்கள் படிக்கின்றார்கள், எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். பைபிள் அப்படியே தூசி படிந்து அப்படியே இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறீர்கள். அப்படியானால் இந்த புரட்சிக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? குரானும் பெருமானார் அவர்களும் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு தாக்கம். 1400 வருஷங்களுக்கு முன்னால் போட்ட விதையினுடைய அது இன்றைக்கு ஆலமரமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் நடந்த சம்பவம்
அபூபக்கர் வீட்டில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுறார். அபூபக்கர் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் மக்காவுடைய தலைவர்களுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள் எல்லாரும் வந்து அப்படியே கேட்கிறாங்க, லகிச்சு கேட்கிறாங்க. அதனுடைய வார்த்தை, அதனுடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படி கேட்கிறாங்க. மக்காவுடைய குறைஷிகளுக்கு பயம் ஏற்படுது. இன்னைக்கு கல்யாணியினுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஏற்பட்ட அதே பயம் அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கா குறைஷிகளுக்கு ஏற்படுது. நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, முஹம்மதே, அபூபக்கர் எதுக்கு தெருவில் உட்கார்ந்து குர்ஆன் ஓத வைக்கிற? வீட்டுக்குள்ள கொண்டு போய் உட்காரு, அங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓது. ரசூலுல்லா கேட்கிறாங்க, என்ன காரணம்? இல்ல, அந்த குர்ஆன் எங்களை என்னமோ செய்யுது, எங்கள் உள்ளத்தில் என்னமோ ஆட்டுது. அபூபக்கர் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் எதுக்குப்பா பஞ்சாயத்து? நீ போய் வீட்டில் உட்கார்ந்து குர்ஆன் ஓது, ஒரே கம்ப்ளைண்டா இருக்குது. அவர் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து என்ன செஞ்சார் தெரியுமா? கிட்டத்தட்ட வேல்யூ ஜாஸ்தியாக்கி சத்தம் போட்டு குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். அந்த மக்கள் வீட்டை சுத்தி வந்து கேட்கிறாங்க. இவனுக்கு ரெண்டாவது ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக ஓத. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குகின்றான், நபியே, அந்த குர்ஆன் அதிலே அவர்களை குழப்பத்தை ஏற்படுத்துங்கள், உங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் சொல்றாங்க. கேட்காத காதை பொத்திக்க, ஏன்? குர்ஆன் மாற்றிவிடும். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு ஈர்க்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எப்பேற்பட்ட கல் நெஞ்சனை கூட கரைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு வைத்திருக்கின்றான். அதனுடைய பயம்தான் இன்றைக்கு இவர்கள் பெருமானாரை திட்டிட்டா அடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்திலும் அடங்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு புரட்சியை நம்முடைய காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டும். என்ன புரட்சியை செய்கிறோம்? இந்த கல்யாணியை திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை. கண்டனத்தை பதிவு பண்ணி விட்டா முடிஞ்சது. இதே அபு சுஃபியான் தானே ரசூலுல்லாஹ் அன்னைக்கு எதிர்த்த நபர். பத்ர் போர்க்களத்துக்கு அந்த நபர் தான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 365 சிலைகளை வைத்து காபாவை வணங்கும் போது அபு சுஃபியான் தலைவர். லாத், உஸா, மனாத்தை வணங்கிக் கொண்டிருந்த அபு சுஃபியான் நபிகள் நாயகம் எப்பேற்பட்ட புரட்சியை காமித்தார்கள் என்றால், அபு சுஃபியான் உயிரோடு இருக்கும் பொழுதே 365 சிலைகளை உடைத்துவிட்டு காபாவிலே பாங்கு சொல்லப்பட்டு அபு சுஃபியானை இஸ்லாத்தை ஏற்க வைத்தார். அதுதான் நாம் செய்ய வேண்டிய புரட்சி. நாளைக்கு கல்யாணி தொப்பியும் தாடியும் வச்சுட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கல்யாணியும் அத்வானியும் ஓடியும் சொல்லக்கூடியதுதான் மிகப்பெரிய புரட்சி. அந்த சமூகத்திலே குலை நடுக்கம் ஏற்பட்டுரும். அந்த சமூகம் எல்லாம் கண்ட துண்டமாக சிதறி போகும். அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர்றாரு, பொண்டாட்டி வகிஷி, பொண்டாட்டி இந்தா வர்றா, வகிஷி வர்றா, எந்த ஒரு ரத்த காயமும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த நாள் மக்கா இஸ்லாத்துக்கு வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு புரட்சியை தான் உங்களிடத்திலே இந்த 3 காலம் நாம் எதிர்பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவர்கள் வந்தார்கள். அபூஜஹல் சொல்லுவோமே, அவருடைய மகன் இக்ரிமா யாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த சஹாபி. அதுதான் மிகப்பெரிய ஒரு மனமாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையை போட்டு உடைக்க வேண்டும். அவருடைய கடவுள்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த கோயில் பள்ளிவாசலாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய புரட்சி. அதற்காக களத்திலே கொண்டு போவோம். பெருமானாருடைய அந்த தாக்கம், பெருமானாருடைய அந்த போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் உயிரோட்டமாக இருக்கா இல்லையா? சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களை கைது செய்யறாங்க. பெங்களூர்ல கைது பண்ணி உட்கார வச்சாச்சு. தமிழகமே ஒரே கண்ணீரும் கம்பளையுமாக இளவு ஓடு மாதிரி அழுகுறான், கதறான். அவ கொண்டாட்டி செத்த மாதிரி, அவ புருஷன் செத்த மாதிரி. எங்கு பார்த்தாலும் பழனிக்கு மொட்டை அடிக்கிறான், திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறான், உண்ணாவிரதம் இருக்கிறான், என்னென்னமோ செய்யறான். கடைசியில மௌன ஊர்வலம், கண்டல் ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்லயும் நடக்கும். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இதே மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். இருக்கிற மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ
கட்சிக்காரங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அந்த கூட்டம் நடக்குது. அதிலே சிறப்பு அழைப்பாளராக மதுரை ஆதீனம் வர்றார். வந்து உட்கார்ந்து இறுதியாக அவர் பேசுறார். அதுக்கு முன்னாடி அம்மாவுடைய புகழ் சிறப்பு எல்லாமே பேசியாச்சு. தெய்வம் 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 தெய்வம். கடைசியில இந்த தெய்வம் பேசுறார். மதுரை ஆதீனம் எடுப்பே தன்னுடைய கண்டனத்தை ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பார். என்ன ஆச்சுன்னு தெரியல. சாமியார் தலையை தூக்கி பார்க்கிறாரு. நேர் எதுக்கால நம்முடைய பள்ளிவாசல்ல கீழே போர்டு, மேல தமிழ்நாடு தவங்கிச்சமா கீழே என்ன போர்டுங்களா, ஏகத்துவமே உயிர் மூச்சு. இது ஒரே ஒரு வரிதான் இருக்குது. அம்மாவை பற்றி பேசிக் கொண்டிருந்த மதுரை ஆதீனம் திடீர்னு டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டு, ஏகத்துவம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு இறைவனை வணங்க வேண்டும். அந்த ஓர் இறை கொள்கையை சொல்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே ஏகத்துவம். ஒரே ஒரு பரம்பொருள், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். எந்த அளவுக்கு பாருங்க. அம்மா ஒரு தெய்வம், இவர் ஒரு தெய்வம். 2 தெய்வத்தை அம்போடு நடுரோட்டில் விட்டுட்டு அல்லாவை வணங்க வேண்டும் என்று அந்த ஒரு வார்த்தை, ஒரு குர்ஆனுடைய வசனம் ஒரு சாமியாரை பேச வைத்ததா இல்லையா? அதுதான் புரட்சி. குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய புரட்சி என்பது என்ன? இந்த கொள்கையை மக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றானா இல்லையா? உண்மை வந்துவிட்டால் போய் உடைந்து சுக்குநூறாய் என்றது மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கையிலே வைத்திருக்கின்றோம். குர்ஆனுக்கு இணையாக, குர்ஆனுக்கு சமமாக உலகத்தில் எவனுடைய யாருடைய கருத்தும் நிற்காது. இது அல்லாஹ்வுடைய வேதம். உங்களுடைய பேசக்கூடிய திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய திறமை இல்லாமல் இருக்கலாம், எந்த திறமை வேண்டாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை போடுங்க, அந்த வேதம் வேலை செய்யும். அது செய்யும். அதில் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கின்றன, மக்களை இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே 10 ஆண்டுகள் இருந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளிலே எப்பேற்பட்ட ஒரு புரட்சி. ஒருத்தர் 2 பேர் இஸ்லாத்துக்கு வரல. ரோம், கிஸ்ரா, மக்கா, மதீனா, பாரசீகம், சிரியா, பல நாடுகள் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய திறமையா? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் வேதத்தை போட்டான். ஜாஃபர் பின் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சஹாபி, அபு சுஃபியான் சாதாரண ஒரு சஹாபி நஜ்ஜாசிக்கு போறார். நஜ்ஜாசியில் இருக்கக்கூடிய அந்த மன்னருக்கும் இவருக்கும் ஒரு ஆர்கியுமெண்ட். எங்கள் ஈசா தான் பெருசு. இந்த பிரச்சனையில ஜாஃபர் பின் அபி தாலிப் ஒண்ணுமே செய்யல. சூரத்துல் மரியமுடைய ஒரு 10 வசனத்தை ஓதினார். நஜ்ஜாசி மன்னர் அழுகுகின்றார். இதுதான் சரியான மார்க்கம். என்ன சொன்னார்? அந்த மூசாவுக்கு எந்த இடத்திலிருந்து ஜிப்ரீல் மூலமாக செய்தி வந்ததோ அதே இடத்திலிருந்து இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதே இடத்திலிருந்து வந்த செய்தி தான் இது. நிச்சயமாக இது இறைவனிடமிருந்து வந்தது. இஸ்லாத்தை வந்தாரா இல்லையா? புரட்சி இப்படி இருக்கணுங்க. நாம கொண்டு போவது சாதாரணமான செய்தி அல்ல, சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையில் சொன்னாரா இல்லையா? யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும். உங்களை அல்லாஹ் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை என்று அன்றைக்கு தீண்டாமைக்கு அடிச்ச அடி இன்னைக்கு வரைக்கும் எந்த மார்க்கத்திலும் இல்லையே. நம்முடைய பாரத ஜனாதிபதி ராம்ஜத் அவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு? ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதருடைய கோயிலுக்கு போறார். ராம்நாத் கோவிந்த் என்ன போஸ்ட்? இந்த நாட்டினுடைய மூத்த குடிமகன், ஜனாதிபதி, பயங்கரமான செக்யூரிட்டி. கோயிலுக்கு போன ஜனாதிபதிய பூசாரி தள்ளி வர்றா. உள்ளுக்குள்ள வராத, நீ தாழ்த்தப்பட்டவன். மோடி போக முடியுமா? அந்த அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளை நெருங்க முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்த புரட்சி என்ன தெரியுமா? ஒரு பக்கத்திலே அபூபக்கர், ஒரு பக்கத்திலே பிலால். இதை வச்சுதான் நான் மார்க்கத்தையே கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் என்னுடன் இருந்தது உயர்ந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர். இன்னொரு நபர் தாழ்த்தப்பட்ட தலித்திலும் மிகப்பெரிய தலித்து, குலத்திலே தாழ்வு, நிறத்திலே தாழ்வு, உருவத்திலே தாழ்வு, பொருளாதாரத்திலே தாழ்வு, எல்லாத்திலும் தாழ்வா இருக்கக்கூடிய 2 பேரை வச்சு தலைமை இஸ்லாத்தினுடைய தூணை ரசூலை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஜனாதிபதி மோடி அவர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போக முடியும்னா இந்த ஜென்மத்தில் முடியாது, பள்ளி வாசலுக்குள்ள வரலாம், தொழுகலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். என்னதான் கல்யாணி தூரத்தில் இருந்துதான் வணங்க முடியும், கடவுளை தொட முடியாது. கல்யாணி ஒரு கோயிலுக்கு போக முடியும் என்றால் சாகர வரைக்கும் முடியாது, பள்ளி வாசலுக்கு போகலாம். கல்யாணி கமர்தியாக மாறிவிட்டால் பள்ளி வாசலுக்கு வரலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சமூகத்தில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா? ஒழிக்க முடிச்சுதா? எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் ஒழிக்க முடியாது. இதே மக்களுக்கு சொல்ல வேண்டும். சமீபத்திலே பார்த்தோம், ரவிசங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமண சாமியார், அவரை போய் எச் ராஜா என்று சொல்லக்கூடிய பிராமணர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசுறார். அந்த சாமியார இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் போய் கீழே உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறான், பிச்சைக்கார மாதிரி. அதே சங்கராமணத்துல கிட்டத்தட்ட சுப்பிரமணிய சாமி அவர்கள் சமத்துக்கு சமமாக உட்கார்ந்து பேசுறார். ஒரு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கீழே உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த களங்கம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லை. இதை மக்களுக்கு உடைக்கணும். நாங்கள் எல்லாம் ஒரு அவையிலே அமர்ந்திருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள், நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். அதுதான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நாட்டின் தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் போட்ட போடு. அல்லாஹ்வுடைய தூதரே ரோம், இஸ்ரா போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன்னுடைய மன்னர்களுக்காக சாஸ்தானங்கள் செய்யறாங்க. அதையெல்லாம் விட மிகப்பெரிய உயர்ந்த தகுதி உங்களுக்கு இருக்கு, செய்யலாமா? கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தன்னுடைய தலையை கவிழ்த்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்கள் அல்லவா? அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய 3 கால பிரச்சாரம். தீண்டாமைக்கு தீர்வு இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது. ஒரு இஸ்லாமியன் இருக்குகிறான் என்றால், ஒரு தலித் வந்தால் அவர்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்போம். இது இஸ்லாம். எச் ராஜா என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் வீட்டுக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவர் முருகன் போகிறாரு. வேறாண்டாவது உட்கார வச்சு அங்கேயே பேசி ஒரு கிளாஸ் தண்ணி கூட தெரியல, தெருநாய் மாதிரி துரத்தி விட்டார். இதை மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். இஸ்லாம் எப்படி வளருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சகோதரத்துவம் தாங்க வளர்ந்துச்சு. மேட்டுப்பாளையத்தில் இந்து முன்னணியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அவன் எந்த அளவுக்கு சொல்லுவாண்டா, பள்ளிவாசல தொழுகும் போது உடம்பு முழுசு பாம கட்டிக்கிட்டு நேராக போய் அத்தனை முஸ்லிம்களையும் கொள்ள வேண்டும், அப்படி வெளியே இருந்துச்சு. முஸ்லிம்கள் கண்டாலே எனக்கு பிடிக்காது, மோசமா பேசுவேன். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஆபத்து, ஒரு விபத்து நடக்குது. அவர் கார் டிரைவர் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை ஊட்டிக்கு கூட்டிட்டு போறார். அவங்க சொந்தக்கார வீட்டு ஊட்டிக்கு போய் காந்தல்ங்கிற இடத்துல அவங்க சொந்தக்கார வீட்டுல விட்டுட்டு இவர் வெளியே காத்துட்டு இருக்கிறார். நைட் காரிலே படுக்கிறார். காலையில எழுந்த உடனேயே அந்த முஸ்லிம் குடும்பத்தார்கள் அந்த பையனை கூப்பிடுறாங்க. பாய், நைட்டெல்லாம் தண்ணி அடிச்சு அப்படி ஒரு மப்புல இருந்த, காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்த, என்னை கூட்டிட்டு போனாரு, வீட்டுல உட்கார வச்சாரு. அவர் உட்கார்ற இடத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சாரு, சாப்பாடு கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு. மத்தியானம் வந்துச்சு, அதே மாதிரி எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, பக்கத்துல உட்கார வச்சாரு.
நான் கிட்டத்தட்ட சாயந்தரம் ஊட்டியிலிருந்து கிளம்பி அவரை வந்து அனுப்பிச்சு வச்சேன். அவர் அந்த சாப்பாடு கொடுத்துட்டு வெளியில உட்கார்ந்து இருக்கும்போது யோசனை பண்ணி அன்று இரவு வீட்டில் உட்கார்ந்து கோபுரன் அழுத. எதுக்கு அழுதா? நான் இந்து முன்னணியினுடைய மேட்டுப்பாளையத்தினுடைய கிளை பொருளாளராக இருக்கும்போது ராமகோபாலன் வந்தாங்க. அவர்கள் சாப்பிடும்போது எங்களை கண்ணால் கூட பார்க்க கூடாது என்று சொன்னார்கள். அவங்க எல்லாம் சாப்பிட்டு போன மிச்சம் மீதியை சாப்பிட வச்சாங்க. பக்கத்துல உட்கார வைக்கிற எங்கே இருந்த ஒரு பாய் வந்தான். அவன் யாருன்னு தெரியல, பேரும் தெரியல, ஒரு டிரைவர் உட்கார வச்சான். இதுதான் என்னை இஸ்லாத்துக்கு வர வச்சது. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய பொள்ளாச்சி என்ற பகுதியில் ஒரு தாயியாக, ஒரு பேச்சாளராக அப்துல் மாலிக்காக இன்றைக்கு அவர் வலம் வருகின்றார்கள் என்றால் இந்த புரட்சியை நாம் செயல்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படித்தானே செஞ்சாங்க. மக்களை அரவணைத்தார்கள், எளிமையாக நடந்தாங்க, மக்களோடு மக்களாக இருந்தார்கள். அதிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டினார். இது அவர்களுக்கு பயம். பயப்பட போகிறாங்க, பயப்பட பேச. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சமூகத்திலே பார்க்கின்றோம். நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த திருமறை குர்ஆனை மக்களிடத்திலே கொண்டு போங்கள். ஏனென்றால் அவங்களுடைய சமூகத்திலே சொல்லப்படுகின்றன, வேதத்தை ஒரு காலகட்டத்திலும் பிராமணர்களை தவிர யாரும் ஓதக்கூடாது. நாங்கள் தலையிலிருந்து வந்தவர்கள், நீ எல்லாம் தோடு கை காலிலிருந்து வந்தவன். வேதத்தை படிப்பது, வேதத்தை ஓதுவது, வேதத்தை சொல்லுவது எங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை. பிராமணனாக பிறந்து வந்தால்தான் முடியும், கன்வெர்ட்டுக்கு கூட முடியாது. செட்டியார் இருந்து பிராமணனாக வந்த முடியாது, கவுண்டர் இருந்து பிராமணனாக வந்த முடியாது, தலித் இருந்து பிராமணனாக வந்தாலும் வேதத்தை தொட முடியாது. அப்படி தொட்டுவிட்டால் அவனுடைய நாக்க அரு. அந்த வேதத்தை கேட்டால் அவனுடைய காதுல ஈயத்தை காட்சி ஊத்து. இது இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச புரட்சி என்ன தெரியுமா? அவலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்கவில்லையா? எவன் குர்ஆனை படிக்கவில்லையா அவனுடைய உள்ளம் இருடடைந்த குபுரடைந்த உள்ளம். உங்களிலே சிறந்தவர்கள் தானும் குர்ஆனை கற்று பிறருக்கும் குர்ஆனை கற்றுத் தரக்கூடியவர்கள். குர்ஆன் ஓதாத வீடு, பாழடைந்த வீடு கபரிஸ்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு எழுத்திற்கு 10 மடங்கு நன்மை. அல்லாஹ் உங்களோடு நேரடியாக பேசுகின்றான். குர்ஆனுடைய சிறப்பை கொண்டு போய் முஸ்லிமா குர்ஆனை ஓத வேண்டும். இல்லை என்றால் முஸ்லிமே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு மாற்றம்! அங்க தொட வேண்டாங்கிறான், ஓத வேண்டாங்கிறான். இங்க ஓதித்தான் ஆகணும், தொட்டுத்தான் ஆகணும். ஆனா முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தலித்தாக, மலம் வல்லக்கூடியவன், நிச்சை கலகக்கூடியவன், அனைவரிடத்திலும் குர்ஆனை கொண்டு போய் கொடுங்கள். இந்த புரட்சி அவன் பயப்படுறாங்க. நம்மளை பற்றியெல்லாம் சங்கிகளுக்கு ஒரு காலகட்டத்தில் பயம் இல்லை. ஒரு என்ஆர்சி என்பிஆர் கூட எல்லாத்தையும் அடிச்சுட்டா பிரச்சனை முடிச்சு பார்க்குறாங்க. குர்ஆனை பார்த்து பயப்படுகிறான். குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்தை பார்த்து பயப்படுகின்றான். அப்ப நம்ம குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சி. இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்ன தெரியுமா? இரட்டை கோபுரங்கள் இடிக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஒரு 400 பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. அந்த இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு முஸ்லிம்களை வெறுப்போட, முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாகத்தான் ஒட்டுமொத்த உலகமும் சித்தரித்துக் கொண்டிருந்தது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைவாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அதிலும் குறிப்பாக இளைஞர் சமுதாயம் குர்ஆனை மக்களுக்கு கொண்டு போனாங்க. எவ்வளவு ஸ்டைலா கொண்டு போனாங்க தெரியுமா? இந்த ஹேண்ட்ராய்டு போன்ல குர்ஆனை ஏத்திக்கிட்டாங்க. அப்படியே போகிறது. இந்த பார்க்கில் அப்படியே லவர்ஸுக ஒரு ஃபேமிலி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட போய் ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் வாங்கி இந்த குர்ஆனை கேளுங்கன்னு கொடுக்குறேன். அதை அப்படியே வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறான். ஒவ்வொருவரும் அந்த குர்ஆனை கேட்ட பிறகு
கல் அப்படி தண்ணி வந்து குரானை கேட்கிறார். கேட்டுட்டு என்னங்கிற குரான்டா என்ன? அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி வந்துச்சு, முகமது மூலியமா வந்துச்சு, எனக்கு சொல்லிக் கொடு. அவருக்கு அந்த கிளாஸ். இன்னொருத்தர் கொண்டு ஒருத்தர் குரானை கொடுக்கிறார். எல்லாமே கிறிஸ்டியன்ஸ், யூதர்கள். அந்த குரானை கேட்கிறாரு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் போனை ஆஃப் பண்ண உடனே இல்லை இன்னும் கொஞ்சம் ஓடு. 2வது ஆஃப் பண்றாரு. இல்லை நிறுத்தாத, ஓடு கேட்கிறாரு. இன்னொருத்தர் என்ன குரானை கேட்டு விட்டு ஒண்ணுமே பேசல, அழுது போட்டு அப்படியே இருந்துச்சு. இது கிடைச்சா கொடுங்க, எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. சில பேர் ஸ்பாட்லயே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஒரு பெண்மணி ரொம்ப ஆக்குவேடான ஒரு ட்ரெஸ்ல வர்றாங்க. கீழையும் பாதியை காணும், மேல பாதியை காணும், தவணை முறையில் வாங்குற மாதிரி எல்லா இடத்துலயும் ஓப்பனா இருக்கு. அந்த பொம்பளை இந்த குரானை கேட்டு, இந்த குரான் என்ன சொல்லுது? பெண்களுடைய ஆடையை பற்றி சொல்லுது. ஆடைனா என்ன? அந்த இளைஞரும் அவருடைய மனைவியும் இதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த புர்காவை கொடுத்த உடனே நான் வந்து போட்டு பார்க்குறேன்னு வாங்கி அவன் போடுறான். போட்ட உடனேயே அந்த பெண்மணி சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த உடையை போட்ட பிறகு என்னுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் நானே வச்சுக்கிறேன். எவ்வளவு காசு வேணும்? அப்ப குரான் ஏற்படுத்துகின்ற தாக்கம் இருக்கா இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு தாக்கம். அதை மக்களுக்கு கொண்டு போக வேண்டும். நம்ம எப்படி தெரியுமா? நம்மள்ட்ட சில பலகீனம் இருக்கு. முகமது ரசூலுல்லாஹ்னு ஒரு மாநாடு நடத்தணும். அந்த மாநாடை நடத்துவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசாத இடமில்லை, சொல்லாத இடமில்லை. வீடு, தெருமுனை கூட்டம், பெண்கள் பயானி, எல்லா இடத்திலும் முகமது ரசூலுல்லாஹ். மாநாடு முடிஞ்ச உடனேயே சாமியே சரணமையப்பா மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாமியே சரணமையப்பான்னு என்ன தெரியுமா? மலைக்கு போகிற வரைக்கும் ஐயப்ப சாமி மலைக்கு போயிட்டு வந்தா சாமிக்கு தலாக்கல்ல குழாவே கொடுத்துருவோம், முடிச்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கல்யாணி பேசிட்டான், உடனே ஒரு 3 மாசம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பணிகள் தாவா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது மரணிக்கின்ற வரை இந்த பிரச்சாரம் இருக்க வேண்டும். அதை தவிர வேறு என்ன நம்மகிட்ட? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அனைத்து அவர்களுடைய 23 ஆண்டு காலங்களில் அவருடைய கொள்கை, கோட்பாடுகள், ஒழுக்கங்கள், நேர்மைகள் மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது. வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அய்யுகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மை யுஸல்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் லல்ல லலாலு முபீனா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அந்த காரியத்தில் நீங்கள் வேறு அபிப்பிராயங்கள் சொல்லாதீங்க, நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு கொண்டு போகும். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை எப்படியெல்லாம் கவர்ந்தார்கள் தெரியுமா? கஷ்டத்திலே இருக்கும் போது, துன்பத்திலே இருக்கும் பொழுது எந்த ஒரு மார்க்கமும் சொல்லாத அழகான வழிமுறை. அன்சாரிகளை அல்லாஹ் சொல்லும்போது அவர்களுக்கு அதிகமான தேவை இருக்கும். அவர்கள் பசியோடு இருந்து அடுத்தவருடைய பசியை தீர்த்தார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே உயர்ந்த ஒரு பண்பு. இன்னைக்கு மனு தர்மத்தில் என்ன சொல்றது தெரியுமா? 2வது அத்தியாயம் 171வது வசனத்தில் சொல்றான், பிராமணர்கள் உணவை உண்ணும் போது மற்ற ஜாதிகள் பார்க்கக்கூடாது. அவர்கள் உணவு உண்ட பிறகு அவருடைய மிச்சம், அவருடைய எச்சியைத்தான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும். அவருடைய வேதத்தில் இருக்கு. சமீபத்தில் பேஸ்புக்ல வந்த செய்தி தெரியுங்களா? கிட்டத்தட்ட 2 சப்படியும் பிராமணர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. மக்களை எல்லாம் வெளியில் எடுத்து வைக்கிறான். அதுல IAS படிச்சவன், உயர்ந்த ஜாதிக்கார எல்லாருமே இருக்கிற கவுண்டரு, நாய்க்கரு, செட்டியார். அவர்கள் சாப்பிட்டு விட்டு அந்த எச்சியடைய அப்படியே வச்சுட்டு போறாங்க. போன உடனே கேட்டை திறக்கிறான். அந்த மக்கள்ல பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அந்த எச்சியடைய புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. புண்ணியம் கிடைக்கும். அறுவருக்கு தக்க ஒரு செயல்பாடு.
அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? நீங்கள் உணவு சாப்பிடும் போது உங்களுடைய வேலைக்காரங்க உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. அவர்களுக்கு அதிகமான தேவை இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உணவை கொடுத்து இவர்கள் பசியோடு இருப்பார்கள். குர்ஆனுடைய வசனம். யதீமுன தஆமால ஹுப்பிஹி வ மிஸ்கீன வ யதீம வ அஷீரா. அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக ஏழைகளுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு உணவை கொடுங்கள். இது குர்ஆனுடைய வசனம். எடுத்து போடுங்க. அது உடையாதா? இங்க வரமாட்டானா? என்னோட எங்க எச்சி அறையில உள்ள சொல்ற வாயை பொறுத்த வரைக்கும் வாய் பசியோடு இருந்த அந்த சாப்பாடு உனக்கு கொடுக்கிறாரு. இது சிறந்த மார்க்கமா? அது சிறந்த மார்க்கமா? நபிகளார் பட்டினியோடு தன்னுடைய தோழர்களுக்கு உணவை கொடுத்தாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரையும் பார்க்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சம்பந்தப்பட்ட 2 பெருநாளை அறிமுகப்படுத்தும் பொழுது உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த பெருநாளை தந்தானா இல்லையா? அவன் மதத்தில் பெருநாள் இயேசுநாதர் பிறந்ததுக்காக கேட்க வெட்டி அவனே தின்னான். இவர் தீபாவளிக்கு எவ்வளவு செத்ததுக்காக எல்லாரும் உட்கார்ந்து தின்னாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் பாருங்க 2 பெருநாள், ஒன்னு ஹஜ்ஜி பெருநாள், ஒன்னு ரமலான் பெருநாள். ஹஜ்ஜி பெருநாளை அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைவனுக்காக ஆடு மாடுகளை நீங்கள் அருங்கள், அல்லாஹ்வுக்கு செய்யுங்க. ஆனால் அதனுடைய மாமிசம், அதனுடைய தோல், அதனுடைய கயிறு அனைத்துமே ஏழைகளுக்குரியது. எனக்காக ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடு, தொழுகு, எனக்காக அரு, அந்த கரியை ஏழைகளுக்கு கொடு, தோலை ஏழைகளுக்கு கொடு, கூலியா கொடுக்கிறாரே என்று அந்த பெருநாளிலே அல்லாஹ் தன்னை ஏழைகளை தன்னோடு இணைத்து அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு பெருநாள் உலகத்தில் எங்கேயும் காண. இதை எடுத்து சொல்லலாமா இல்லையா? ரமலானுடைய பெருநாள் 30 நாள் நோன்பு வைக்கிறீங்க. நோன்பு வைத்து அந்த நோன்பினுடைய இறுதி கட்டமாக பெருநாளை கொண்டாடுகின்றோம். பெருநாள் கொண்டாடும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருநாள் கொண்டாடுவதற்கு முன்னால் ஃபித்ர் சதகா என்ற தர்மத்தை கொடுங்க. ஃபித்ர் சதகா என்ன? பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறதா? இந்த நிகழ்ச்சி 5 நிமிஷத்தில் முடிஞ்சவுடன் தொழுகை நடைபெறும். இப்போ ஃபித்ர் சதகா என்பது பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க. ரமலானுடைய நோன்பு காலகட்டத்தில் நீங்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு பரிகாரமாக இந்த தர்மத்தை அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக அல்லாஹ் ஆக்கி விடுவார். தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுங்க. அந்த பெருநாளுடைய தினத்தில் ஒரு ஏழை கூட பட்டினியோடு இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். 2 பெருநாளும் ஏழைகளுக்குரியது. சகோதரத்துவத்தை நிலைநாட்டுது. இப்படி ஒரு பெருநாளை உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லை. சொல்லி பாருங்க, கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவான். முதல் ஆளாக கல்யாணி வருவான். வரமாட்டானா? வர வைக்கணும். கல்யாணி வராட்டை கூட அவனுடைய மனைவி மக்கள் என்னடா ஒரு கேடுகட்ட மார்க்கத்தில் இருக்கிற புனிதமான ஒழுக்கமான மார்க்கம், அதுதான் நாம் வாழ்க்கைக்கு சிறந்த மார்க்கம். அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். நம்ம செய்யலண்டா அது அவ்வளவு. இதுல என்ன அல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களா? ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் பத்தி சமீப காலமா எந்த பேச்சு மூச்சு இல்லாம இருந்தீங்க. கல்யாணியை பேச வச்சு இப்போ உங்களை தாவா பண்ண வச்சு அவன் பேசுறான்னா இந்த கூட்டமே நடக்காது, இந்த ஆர்ப்பாட்டமே நடக்காது, செயல் திட்டம் நடக்காது, எதுவுமே நடக்காது. அல்லாஹ் இதன் மூலமாக இன்னும் நம்முடைய பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு போவதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்றால் இதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வு. உலகத்தில் எல்லாரும் பயப்படுறாங்க. முஸ்லிம்களை பார்த்து அல்ல, நபிகளால் கொண்டு வந்த மார்க்கத்தை பார்த்து, நபிகளால் கொண்டு வந்த அந்த வேதத்தை பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட ரோம்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, ரோம் என்பது கிறிஸ்துவர்களுடைய உயிர் மூச்சு. நமக்கு எப்படி காபாவோ அதுபோல ரோம்ல அந்த போப் ஆண்டவருடைய
பாருங்க, சர்ச்சுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பிரம்மாண்டமான பள்ளி வாசலை அல்லாஹ் உருவாக்க வச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இயேசுநாதருக்கு மணி அடிக்குது. 5 நேரமும் கத்தல், 5 நேரமும் பாருங்க, 5 நேரமும் தொழுகை. அச்சப்படுகின்றார், பயப்படுறான். அப்ப அல்லாஹ் நம்ம இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான். அதை இந்த காலகட்டத்திலே நம்முடைய பிரச்சாரமாக கொண்டு போவோம். குல் ஜாஅல் ஹக் வ ஜஹகல் பாத்தில இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்துவிட்டால் அசத்தியம் அழிஞ்சேதான் போகும். அல்லாஹ் சத்தியத்தை நம் கையிலே வைத்திருக்கின்றால் அதை முறையான அடிப்படையிலே மக்களிடத்திலே கொண்டு போவோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம். சங்கிகளுடைய அந்த உள்ளம் எப்படி அச்சத்தில் இருக்கின்றதோ அவர்கள் பயந்து வெளியேறக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய பிரச்சாரம் வீறு கொண்டு நடக்க வேண்டும். வெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மட்டும் இதற்கு தீர்வு இல்லை. ஆர்ப்பாட்டம் வெள்ளிக்கிழமை கரெக்டா 4 மணிக்கு நீங்க வாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கண்டன குரல் முடிச்சு போச்சு. அடுத்தது எப்போது இன்னொரு அடுத்த மாசத்துக்கு இது நாம் செய்ய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இது மட்டும் செஞ்சா பார்த்தா நம்முடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு கண்டதையெல்லாம் பார்க்கறதை விட்டுட்டு இனிமேல் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை போடுங்க, குர்ஆனுடைய தாவாவை போடுங்க, குர்ஆன் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சியை போடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கம், நேர்மை, தீண்டாமை, தானம், தர்மம். மற்றவங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை எடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, எல்லா வீட்லேயும் ஃபோன், சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோன் வச்சு 5 வயசு குழந்தைக்கு ஒரு ஃபோனு, பையனுக்கு ஒரு ஃபோனு, பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனு, புருஷனுக்கு ஒரு ஃபோனு, நன்னாக்கு ஒரு ஃபோனு, கண்டிப்பாக ஒரு. ஒரு காலகட்டத்தில் வீட்டில் போனால் வாங்க, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, அது அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்கா, ஆடு என்னாச்சு மாடு என்னாச்சுன்னு கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து பேசுவோம், குடும்ப நாயத்து பேசுவோம். நீ போனவனே வாங்க சலாமலை கூட அவனுக்கு ரூமுக்கு போயிடுறா, இவங்களுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க, எல்லாம் உட்காந்து போன சொந்தக்காரர் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம போயிட்டு வரணும்னு கூட சொல்லாம அவன் பாட்டி வீட்டை விட்டு ஓடிடுவான். இந்த சமையல் ஆக்கும் போதே பார்த்துட்டு இருக்கு. குழந்தை சோறு தர மாட்டேங்குது, சோறு திங்கிறதுக்கு போன கொடுத்து அது ஏதோ ஒரு கேம் விளாண்டுட்டே அது சோறு திங்குது. நம்ம பசங்க இந்தியாவிலே இருக்கிறது கிடையாது. அமெரிக்கா, லண்டன், ஜப்பானு அப்படியே எல்லா நாட்டுக்கும் போகணும். காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு 7 மணிக்கு உட்கார்ந்தாங்க, இசா பாங்கு சொல்ல அப்போதான் இசை விடிஞ்சிருச்சோ இருட்டிருச்சோ தெரியும். அப்படி இருக்கா? இந்த கையில் இருக்க ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சு. தேய்ச்சி 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 என்னத்தை பார்க்குறாண்டே தெரியுமா? அப்போ இதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை தருவதை விட இந்த தாவாவுக்கு தாங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அத்தனை பேருக்கு அனுப்பிச்சுடுங்க. குர்ஆனுடைய வசனத்தை டக்குனு உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல லிங்க் பண்ணி டக்குனு அனுப்பிச்சுடுங்க. உலகம் முழுசும் பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படியே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் குர்ஆனை பற்றியும் தான் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வசனம் உங்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை இதற்கு பயன்படுத்து. பேட்டரி வெடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்ம கேம் விளையாடுறோம். அந்த அளவுக்கு இதில் ஆர்வத்தை காட்டக்கூடிய நாம் நம்முடைய பிரச்சாரத்தை அதிகமாக ஆர்வத்தை காட்டக்கூடிய 8:30 மணிக்கு தொழுவீங்க. இப்போ நம்முடைய ஆர்வத்தை அதிகமாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த களங்கத்தை துடைக்கக்கூடிய முழு பொறுப்பும் நமக்கு இருக்கு. சரி, இப்ப நம்ம செய்யல, அப்ப என்ன வழிமுறை? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இயஷா யுதகுக்கும் ஐயுஹன் நாஸ் வ யாதி பி ஆகிரீன வ கான அல்லாஹு லா தாலிக கஸீரா. நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த தண்டபாணி, ராமசாமி இவர்களை வைத்து இந்த மார்க்கத்தை மேலாங்க வைப்பேன். அந்த ஒரு தலைமுறையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதனுடைய ராயல்டி நமக்கு தான் வர வேண்டும். இதில் பல பேர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு கலிமா சொன்னார்கள் என்றால்
அந்த நன்மைக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். செய்யலண்டா என்னமோ நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், தண்டபாணி ராமசாமியை முருகனும் சிவனும் படிச்ச மாதிரியும், அலெக்சாண்டர் இயேசுநாதர் படிச்ச மாதிரியும், அட அவனையும் அல்லாதான் படிச்சான், இவனையும் அல்லாதான் படிச்சான், நம்மையும் அல்லாதான் படிச்சான். அல்லாஹ் நமக்கு இதாயத்தை கொடுத்திருக்கிறான், இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். தக்க வச்சுக்கணும். எவ்வளவு நன்மையை இதை அடைய முடியுமோ அதை பார்க்கணும். இல்லைன்னா ராமசாமியை வச்சு அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கேவலம் இருக்கு, அது படுகேவலம். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அதனால் இந்த பிரச்சாரத்தை நாம் முழுமையாக இதனுடைய கூலியை பெறக்கூடிய மக்களாக அதிகமாக களத்தில் இறங்கி ஆண்கள் பெண்கள் அனைவருமே எந்தெந்த வழியிலெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை வழியிலும் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிருக்காவன அவர்கள்